ட்ரேடிங்ல சக்ஸஸ் ஆகுறதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் சார்ட்ஸ் மட்டும் போதாது. அதை தாண்டி பல விஷயம் நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பண்ணிட்டு இருக்க தப்பு என்னங்கிறத பார்க்கலாம். எல்லாரும் சார்ட்ஸ்னு அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாஸ்டர் பண்ணிட்டா நாம வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி பல விஷயம் இருக்கு. நீங்க அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரி பண்ணா கூட நீங்க வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரா வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல் கேபிட்டல் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேபிட்டல் கொண்டு வருவாங்க. $100 $200 கொண்டு வருவாங்க. எடுக்கிற பொசிஷனோட லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு மார்க்கெட்டும் ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸில் கொஞ்சம் அவங்க அக்கௌண்ட் ப்ளோ அவுட் ஆகிற அளவுக்கு போயிட்டு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட் தரும். இவங்க நினச்சிப்பாங்க ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த $100 தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேஃப்டின்னு நினச்சி பண்ணுற விஷயம் அப்புறமேட்டு அவங்களுக்கு அதுவே வந்து எதிரியாக மாறுது. என் லைஃப்பில் வேறு சில விஷயங்களில் கூட நான் சேஃப்டின்னு நினச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எதிரியாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் கேபிட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து சேஃப்டி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் பம்பிங் பண்ணுறதே உங்களோட பெரிய எதிரியாக இருக்கும். ஸ்மால் கேபிட்டலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும். நீங்கள் லாட் சைஸும் ரொம்ப கம்மியாக ட்ரேட் பண்ணுவோம் அதில் பண்ணுறது. ஆனால் நம்ம மக்களுக்கு பணம் பத்தாது கிரீடினஸ்னால. அந்த யூடியூபர் அப்படி பண்ணா, இந்த யூடியூபர் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் ப்ளோ அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எப்படின்னா நீங்கள் உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற லாட் சைஸ் அலோகேட் பண்ணாமல் கொஞ்சம் சேர்த்து அலோகேட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா கூட உங்கள் பொசிஷன் வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா உங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணிட்டோ, ஏன் அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணிட்டோன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் அதான் $100 தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ அவுட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு $100 $200 இருக்குன்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ட்ரேடு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக போயிருந்துருக்கும். ஸோ உங்கள் வியூ கரெக்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்கிற கேபிட்டல் கம்மியாக இருக்கிறதும் நீங்கள் எடுத்திருக்கிற லாட் சைஸ் அதிகமாக இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். நானே இந்த தப்பு பலமாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பை தவிருங்க. கேபிட்டல் நீங்கள் சேர்த்து வச்சு பெருசாக கொண்டு வாங்க, சின்னதாக பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா பெரிய கேபிட்டல் வச்சிருக்க ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட்டபிள் ஆவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் கொஞ்சம் தாராளமாகவே விளையாடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். கிராஷஸ் எல்லாம் சம்டைம்ஸ் தான் வரும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியோ ஆவரேஜ் பண்ணியோ வெளியே வந்துடுவாங்க. இது வச்சே நிறைய பேர் குருட்டாம்போக்கில் அரகுறை ஸ்கில்ல வச்சுட்டு அரகுறை மெத்தட் வச்சுட்டு கூட ப்ராஃபிட்டபுளாக வர முடியும். அதுக்கு அவங்களுக்கு பவர் தரது கேபிட்டல். ஸோ கேபிட்டலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர். அடுத்து பல பேர் பண்ணுற முக்கியமான தப்பு, ட்ரேடிங்கை வந்து ஒரு முறையான பிஸ்னஸாக நினச்சி ஒரு ஆஃபீஸ் போல் ஒரு வீட்லேயே அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் வைக்காமல் ஃபோன்லேயே எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. எஸ், ஃபோனில் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான ட்ரேடிங் மெத்தட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன்லேயே எல்லாம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் மேக்கிங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேபிட்டலுக்கு அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கேபிட்டல் கூட கிடையாது. முதல்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல கம்ப்யூட்டர். டிஸ்பிளேன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 20 inches 22 inches மினிமம் இருந்தால் போதும். ஒயிட் டிஸ்பிளேலாம் தேவை கிடையாது. செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ ப்ரீமியம். ஓகே, ட்ரேடிங் வியூ ப்ரீமியம், அதாவது அந்த 4 charts per tabன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரேடிங்கில் ப்ராப்பராக ஏர்ன் பண்ண முடியும். இதை வந்து முறையாக பிஸ்னஸ் மாதிரி நினச்சி பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக எல்லாம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% கரெக்டாக இருக்கிறோம், அன்ஷூர் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பக்காவாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியும். நீங்கள் இதுக்கு ரெடி பண்ணுறதை விட்டுட்டு வர காசெல்லாம் கொண்டு போய் கேபிட்டல் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் செலவு பண்ணுறீங்க. ஏன்னா கேட்டால் நான் செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிறேன். நோ, அதில் உங்களால் ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி நீங்கள் ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மற்ற ட்ரேடர்ஸ் பேசுகிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க அதிகம் மோஸ்ட்லி. ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணுற இன்னொரு தப்பு, ட்ரேடிங் மோட்டிவேஷன் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அங்கெல்லாம் போயிட்டு யூடியூப்லேயும் போயிட்டு பெரிய பெரிய ஏர்னிங் ட்ரேடர்ஸை பார்க்குறது, அவங்களோட ட்ரேட்ஸை பார்க்குறது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் சைக்காலஜியை பாதிக்கும். ட்ரேடிங் சைக்காலஜினா நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அவங்க சின்னதாக வச்சு லேயரிங் பண்ணி பயங்கரமாக காசு பண்ணியிருப்பாங்க. அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் காமிப்பாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அவங்களுக்கு அது வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் பாசிபிள். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கெட்டு போகிறீங்க. அது மாதிரி பெரிய பணம் காமிக்கிற ட்ரேடர்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க, வீடியோஸை பார்க்காதீங்க. இது இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியாவில் இருக்க ஒரு பெரிய டாக்ஸிக்கான விஷயம்.
இந்த அது வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரேடிங்ன்னு நீங்க நெனச்சுக்கிறீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் எப்பயுமே ப்ளோ அவுட் ஆயிட்டே இருக்கும். அம் ப்ராஃபிட்ஸும் சரியா பண்ண முடியாது. பயமா இருக்கும். ஓகே. அது ரொம்ப ப்ரிசைஸா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லா நாளுமே பாசிபிளும் கிடையாது. நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இந்த மாரி ட்ரேட்ஸ் எடுத்து காமிப்பேன். என்னோட ட்ரேட்ஸு. ஆனா பெரிய அக்கவுண்ட் இது நான் காமிக்க மாட்டேன் மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் தான் நான் காமிப்பேன். ஏன்னா இது வந்து மக்கள வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுல நாம எப்பயும் அ அதுல நான் எப்பயும் உறுதியா இருக்கேன். ட்ரேடிங் சைக்காலஜில இம்பாக்ட் ஆகும் நெகட்டிவான்னு சொல்லிட்டு நான் அத எப்பயும் பண்றதே கிடையாது. ரேரா காமிக்கலாம். அடுத்து நீங்க பண்ற இன்னொரு தப்பு, இதே இன்டர்நெட்ல பண்ற தப்பு தான். ட்ரேடிங் சைக்காலஜிங்கிற ஒரு உருட்டு. ஓகே. என்னப்பா எல்லாம் ட்ரேடிங் சைக்காலஜி பெரிய விஷயம் அப்படி இப்படிங்கிறாங்க. நீ என்னடான்னா உருட்டுங்கிற அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட சிஸ்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சைக்காலஜி அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட்ட உண்டு பண்ணாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிருமோ அப்படின்ட்டுன்னு பிளெயின் சார்ட்ட வச்சு நீங்க பண்ணக்குள்ள, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயம் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். உங்களோட மெத்தட் சாலிடா இல்லாத வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். எங்க மார்க்கெட் மெக்கானிசம் மாடல் நான் கத்துக் குடுத்தவங்களுக்கு எடுத்ததுமே வந்து பயம் போயிடும். முக்கியமா மார்க்கெட்ல இருந்து கான்ஃபிடென்ட் வரும். அப்படியே ஆப்போசிட் மத்த மெத்தட்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் எங்களுதுல இருக்கு. ஆல்ரவுண்டர் மெத்தட். இது நான் வந்து கோர்ஸ் ப்ரமோட் பண்ணதுக்காக சொல்லல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட்டே இருக்கக்கூடாது பெருசா. லைட்டா இருக்கலாம் மேபி சம்டைம்ஸ். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சிஸ்டம் சாலிடா இருக்கும் பட்சத்தில சைக்காலஜியே தேவை கிடையாது. நாங்க மார்க்கெட் மெக்கானிசம் யூஸ் பண்றதுல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். தப்பு பண்ணனாலும் ஓகே. இப்ப நம்ம ட்ரேட ரிவர்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சுதாரிச்சு ரிவர்ஸ் பண்ணனா முடிஞ்சது. ஏன்னா எங்களோட ட்ரேடிங் மெத்தட் வந்து கண்ண கட்டி பண்ற ட்ரேடிங் மெத்தட் கிடையாது. எல்லாமே விசிபிள் லெவல்ஸா தெரியும். யூ டர்ன் பாயிண்ட்ஸ்லாம் நல்லாவே தெரியும். மார்க்கெட்டோட யூ டர்ன் பாயிண்ட்ஸ். ஸோ எந்த இடத்துல போய் எப்படி யூ டர்ன் அடிக்குது, இல்ல கன்டின்யூ பண்ணுதா ட்ரெண்டா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே எங்களுக்கு தெரிஞ்சதுனால, எங்களோட ட்ரேடிங் சைக்காலஜி பெருசா இம்பாக்ட் ஆகிறது கிடையாது. ஸோ நீங்க ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோஸ் வந்து மணிக்கணக்கா டெய்லி பார்க்கறதுனால ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 2வது விஷயம் வந்து கேட்டீங்கன்னா, ஒரு பெர்சனோட கேரக்டர், பிஹேவியர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்து மாத்த முடியும்னு நெனைக்கிறீங்களா? அப்புறம் சைக்காலஜிஸ்ட் அவங்கலாம் எதுக்கு இருக்காங்க? சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க. மெடிசின்ஸ்லாம் எதுக்கு இருக்கு? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வீடியோ பார்க்கறதுனாலலாம் மாறாது. மேபி ஒரு 1,00,000 பேத்துல ஒருத்தங்க, 2 பேரு, இல்ல அதுக்கும் கொஞ்சம் மேல. அது மாரி ஆட்கள் தான் மாற்றம் கொண்டு வர வைக்க முடியும் ட்ரேடிங் சைக்காலஜிக்காக. நீங்களே பாருங்க, இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்க்கு நெறைய பேர் எடுப்பாங்க. அது மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நெனச்சு எத்தன பேர் நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயத்த செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க. இதுல வந்து அந்த மாரி சேஞ்சஸ் கொண்டு வரதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடினமான செயலா தான் இருக்கும். ரியல் லைஃப் மார்க்கெட்ல வந்து நாம ப்ளே பண்ணக்குள்ள அந்த ரூல நாம மறந்துருவோம். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோஸ் பார்க்கறதுனாலலாம் உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போய் ட்ரேடிங்கே பிராக்டிஸ் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் இந்த வீடியோக்கு செகண்ட் பார்ட்டுமே வரும். தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைந்திருங்க. தேங்க் யூ.